வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இந்த குருமா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குருமாவில் இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் கொடுக்கும். அச்சோ, மேலே கொட்டிடுச்சு. நான் ஒரு பவுலில் எடுத்து ஊற்றி வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஓப்பன் பண்ணேன், இது டைட்டாக இருந்தது. சரி, ஒன்றும் கவலை இல்லை. சர்ஃபெக்சல் உள்ளே, பீட்ரூட் காய்கள் வெளியே. இப்போ நம்ம குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே ஒரு பீஸ் தான் இதில் போட்டுட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெருசிய வெங்காயமாக ஒரே ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்து போனோமா. அதுக்கடுத்து கருவேப்பிலை. இப்போ 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பீன்ஸ் 100 கிராம் வச்சுருக்கேன். அந்த 100 கிராம் போட்டாச்சு. கேரட் 1 கேரட் வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டோம் நம்ம. பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துருவோம் நம்ம. இப்போ உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் ஒரு 2-3 புதினா இலை சேர்த்துக்கலாம். அங்கே நமக்கு காய்கறி வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதோட நம்ம இந்த கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிப்போம். மறுபடியும் கரையாயிடுச்சு, ஒன்றும் கவலை இல்லை. சர்ஃபெக்சல் உள்ளே, கொத்தமல்லி கரை வெளியே. கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே அரைச்சிட்டோம். இதை இந்த காய்கறியில் ஊற்றிட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே நம்ம கொஞ்சமாக மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட் தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இது ஒரு செம்ம டேஸ்ட் வரும். 2வது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு. இதுவுமே நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம இதில் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்சுட்டு காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும். நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிக்கலாம். குருமா பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. இது டேஸ்ட்டுமே டபுள் மடங்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். சூப்பரான டிஃப்ரெண்ட்டான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்னைக்கு சூப்பரான சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட என்னோட ஏப்ரனை பாருங்கள், அழுக்கும் கரையும் இல்லாமல் இருக்குது. சர்ஃபெக்சல் உள்ளே, உணவு கரைகள் வெளியே.